வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. இந்த சம்மர் டைமில் நமக்கு மாம்பழம் பலாப்பழம்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. ஸோ மாம்பழத்தை வச்சு ஒரு மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நான் ஐகார்டில் என்னோடய லிங்க்கை கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெயிட் ஒன்று ரொம்ப முக்கியமான சொல்ல மறந்துட்டேங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் செய்ய போகிறோம். சும்மா செம்மையாக இருக்க போது வாங்க இப்போ போகலாம் வீடியோக்குள்ளே. என்னது ஸ்டவ்வே பற்ற வைக்காமையா? அடா வாங்க 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 போகலாம் போய் பார்க்கலாம். ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ரொம்ப பழுத்த ஜாக் ஃப்ரூட். இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர ஜாக் ஃப்ரூட்டை நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாம், இல்லை நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னும்போது ஓவராக பழுத்துரும் இல்லையா, அதை ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் மேட். இது ஃப்ரெஷ் க்ரீம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஒரு எம்டி பவுல். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பல்ப்பை போயிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வர போகிறோம். வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் இந்த 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் மேட் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் க்ரீம் எத்தனை ஜாக் ஃப்ரூட்னு கேட்கலாம். என்னோடது ரொம்ப குட்டி பலாசொலையாக தான் இருந்துச்சு. அதனால் நான் ஒரு 15 to 20 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 to 15 எடுத்துக்கோங்க. நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மில்க் மேட் இருக்கு இல்லையா, ஸ்வீட்னஸை பொறுத்து ஜாக் ஃப்ரூட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா மில்க் மேடை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மில்க் மேட் இல்லைனாலும் ஹனி போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? நான் ஒரு ½ இது கொடுக்குறேன். இப்போ இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்பூன்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, விஸ்கில் பீட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணலான்னா, ஒரு எம்டி பவுலில் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா? இதை ஒரு எம்டி பவுலில் போட்டு ஒரு 8 to 10 hours ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப என்ஹான்ஸ்டாக தெரியணும் அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், 8 to 10 hours ஃப்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. ஓகே, இது இப்போது என் பொண்ணுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், எப்படி வருது பார்த்தீங்களா? இதை நம்ம பவுலில் போட்டோன்னா இப்படி ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்லாம். நம்ம இல்லை ஸ்டிக்கில் சாப்பிட்ணும் அப்படின்னா குல்ஃபி மோல்டெல்லாம் விற்கிது இல்லைங்களா, அதில் கூட நம்ம ஊற்றி வச்சு நம்ம குல்ஃபி மாதிரி சாப்பிட்லாம். கூட நீங்கள் சாப்ட் ஜாக் ஃப்ரூட் போட்டுக்கலாம், நட்ஸ் போட்டுக்கலாம், என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்கிட்ட போதுமான அளவுக்கு ஜாக் ஃப்ரூட் இல்லை, அதாவது எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் சாப் பண்ணி போட முடியல என்னால். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சு நீங்கள் இது கூட போட்டிங்கன்னா நடுவில் சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இருங்க, இதை என் பொண்ணுக்கிட்ட டேஸ்டிங் காமிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். It melts in my mouth and it's so creamy and it's so sweet. I love it. You really like it? Nice. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை டிங்னு அடிச்சிடுங்க. Bye from Tova's World.